ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு பரபரப்பான ரயில்வே செய்தி. ரயில் தானாக ஓடி இருக்குது, இங்கிலீஷ் படம் மாதிரி. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ஜியோட இந்த ஆட்சியில் ஜிகுன்னு ஓடி இருக்குது அந்த ரயிலில். அதுவும் டிரைவரே இல்லாமல் ஓடி இருக்குது, கார்டு இல்லாமல் ஓடி இருக்குது. அப்படின்னா பாருங்கள், ஆட்டோமேட்டிக் ரயிலாக. என்ன ஜி ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் விட போகிறேன். என்ன புல்லட் ட்ரெயின், என்ன புல்லட் ட்ரெயினுக்கு கூட டிரைவர் வேணும். ஆனால் நம்ம ஜி விடுற ட்ரெயினுக்கும் நம்ம ஜியோடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் இருக்கக்கூடிய இந்த ரயில்வேல பார்த்திங்கன்னா டிரைவரே தேவையில்லாத ரயிலில் அந்த உலகத்திலே கிடையாது. சைனாவில் கிடையாது, ரஷ்யாவில் கிடையாது, ஜப்பானில் கிடையாது, ஆஸ்திரேலியாவில் கிடையாது, ஜெர்மனியில் கிடையாது, ஃப்ரான்ஸில் கிடையாது, எங்கேயுமே கிடையாது அந்த ரயில் விட்டுருக்காரு. அது போக எங்கேருந்து விட்டுருக்காரு அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்லேருந்து விட்டுருக்காரு. ஜி விட்ட ரயில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. எப்படி நடந்துச்சு, எப்படி டிரைவர் இல்லாமல் போச்சு, எதுக்காக போச்சு, எங்கே போய் நின்றுச்சு, எப்படி நிறுத்தினாங்க, இப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கத்துவா அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் என்ன ஆகுதுன்னா, ஒரு குட்ஸ் ட்ரெயின் வந்து கல்லெல்லாம் ஏற்றிக்கிட்டு, இந்த கிரானைட் கல் மாதிரி இந்த கல்லுகள்லாம் ஏற்றிக்கிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 53 பெட்டிகளோட அப்படியே வந்து ஸ்டேஷனில் நிற்கிது. நின்ன உடனே என்னென்னா வடக்கன்ஸ் இருக்காங்க, டிரைவரு கார்டு 2 பேருமே வடக்கன்ஸ் தான். அதாவது பியூராக வடக்கு அப்படின்றது இப்போ நம்ம வந்து என்னென்னா இந்த வெஸ்ட் பெங்கால்லேருந்து வேலைக்கு வரவங்களாம் வடக்கன்னு நம்ம சொல்கிறோம். அது வடக்கு கிடையாது, அதை கிழக்கு, இந்தியாவோட கிழக்கன்ஸ்னு வேணால் சொல்லலாமே தவிர வடக்கன்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் அஸ்ஸாமில் இருந்தும் பீகாரில் இருந்தும் வெஸ்ட் பெங்காலில் இருந்தால் நம்ம ஊருக்கு வேலைக்கு வராங்க. ஆனால் இது வந்து பியூர் வடக்கன் எப்படி இருப்பான்றது இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுங்க. இந்த கத்துவான்ற ஸ்டேஷனில் இந்த ரயில் வந்து நிற்கிது. ஒன்று டிரைவர் கீழே இறங்கிறாரு. இப்போ பாருங்கள், இந்த ரயில் தான் அது, பார்த்துட்டிங்களா? இப்போ வந்து இந்த ஸ்டேஷனில் இந்த ரயில் வந்து நிற்கிது. நின்ன உடனே என்ன ஆகுதுன்னா ஹேண்ட் பிரேக் போடணும். நம்ம காரில் ஹேண்ட் பிரேக் இருக்குது பாருங்கள். இப்போ காரில் ஹேண்ட் பிரேக் போடலனால உருண்டு போய் விழுந்துடும். ஆனால் ட்ரெயினில் ஹேண்ட் பிரேக்கில் பிரேக் இருக்கும். அந்த பிரேக் வந்து வேக்யூம் பிரேக்கும் இருக்குது, இதாக சாதாரண இதுவும் இருக்குது. அதை வண்டியை நிறுத்திட்டால் போடக்கூடிய ஒரு பிரேக் இருக்குது. ஸோ இதெல்லாம் போடாமல் அந்த டிரைவரை இறங்கிதான். அதாவது ட்ரெயினில் வந்து டிரைவர் மட்டும் இருக்க மாட்டாங்க, சரியா? கோ பைலட்டுன்றாங்க. இப்போ முதல்லலாம் ஃபயர்மேன் 1 ஃபயர்மேன் 2ன்னுவாங்க. கரி இன்ஜினில் டீசல் இன்ஜின் இருக்கும்போது டீசல் அசிஸ்டண்ட் அப்படின்வாங்க. 2 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆள் ஆக்குனாங்க, டிரைவர் 1 அசிஸ்டண்ட் 1 அப்படின்ற மாதிரி. இந்த 2 பேருமே இறங்கியிருக்காங்க. என்ன பார்த்துங்க, அப்போ எவ்வளோ தெளிவான ஆளாக இருப்பாங்க பாருங்கள். பிரேக்கை போட அப்ளை பண்ணாமல் இறங்கிட்டாங்க. கார்டு அங்கே இறங்கி அவர் போயிட்டார். அடுத்து வந்து மாற்றி விடணும், வண்டியை மாற்றி விடணும் அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக நம்ம சதன் ரயில்வேல நீங்கள் எப்போவுமே நீங்கள் போய் பாருங்களேன். இப்போ ட்ரெயினில் நீங்கள் போயிருப்பீங்க, இன்ஜின் மாட்டுறது, இன்ஜின் கிளம்பும் போது என்ன நடக்கும், இந்த இன்ஜின் வந்து ஒரு ஸ்டேஷனில் வந்து டிரைவர் மாற்றுறாங்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஷனில் வந்து அந்த ட்ரெயின் நிற்கும் போதே வரும்போதே என்ன ஆகும்னா என்ஜின் இப்போ அந்த ஸ்டேஷனில் இப்போ மதுரையிலேருந்து திருச்சியில் டிரைவர் மாற்றுறாங்கன்னு வைங்களேன். திருச்சி ஸ்டேஷனில் இன்ஜின் வந்து நிற்கிற இடத்துல அடுத்த டிரைவரும் அசிஸ்டண்ட்டும் அங்கே இருப்பாங்க ரெடியாக. இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையிலேருந்து இப்போ சென்னை வர ட்ரெயினுக்கு திருச்சியில் டிரைவர் மாற்றுறாங்கன்னு வச்சுக்கலேன். அந்த என்ஜின் வந்து நிற்கிற இடத்துல திருச்சியிலேருந்து சென்னை வரக்கூடிய டிரைவர் அங்கே ரெடியாக நிற்பாங்க. இவர் வந்து இறங்கினோடனே அவங்க ஏறிடுவாங்க. அப்போ அவங்க ஏறினாங்கன்னா அந்த வண்டியை அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. சப்போஸ் இந்த வண்டியில் இவர் பிரேக் போடாமல் இறங்கினா கூட டக்குன்னு மேலே ஏறிடலாம். உடனேலாம் வண்டி ஃபாஸ்ட்டாக கிளம்பாது. ஏறிட்டு வண்டியை ஒன்று நிறுத்திடலாம். ஆனால் இவர்கள் வந்து டியூட்டியில் என்ன கான்சியஸில் இருந்தான்னு சொல்லி இறங்கினவன் இறங்கி போயிட்டான்ற மாதிரி இறங்கி போக வண்டி தானாக அது இஷ்டத்துக்கு அது கிளம்பி போயிடுச்சு. கிளம்புனா இங்கிலீஷ் படம் மாதிரி வண்டி அங்கேருந்து அப்படியே ஸ்லோவாக கிளம்பி 20 கிலோமீட்டர், ஒரு 15 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே ஏறிச்சுனாலே மனிதன் ஓடி போய் ஏறுறது கஷ்டம். ஒரு 10 கிலோமீட்டர் கீழே ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னு வைங்களேன் மணிக்கு. அப்போ தான் ஓடி போயெல்லாம் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கிளம்புனோடனே ஓடி போயெல்லாம் ஏறுவாங்க. ஸோ அது 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் வேகத்தில் அப்படி போகும்போது தான் ஏற முடியுமே தவிர அதற்கு மேலே தாண்டிட்டா நிச்சயம் மனிதனால் வண்டியை விரட்டி பிடிச்சி ஏற முடியாது. அப்போ அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பி என்ன ஆயிருக்குன்னா 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறந்து போயிருக்குங்க அந்த வண்டி. 52 கோச்சோட, டிரைவர் கிடையாது, கார்டு கிடையாது, வண்டியை நிறுத்த முடியல. என்ன செய்கிறதுனே தெரில. வண்டி கிளம்பி போச்சு. ஐயோ அப்பான்னு கத்திருக்காங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்துட்டு வண்டி கிளம்பணுன்னு உடனே அடுத்த கேட்டை போடணும்ல. ஏன்னா அடுத்து வந்து நோமேன் கேட் இருக்கும், இல்லைனா கேட் இருக்கும். நோமேன் கேட்டில் கூட கொஞ்சம் பார்த்து தான் வருவாங்க. கேட் இருக்கிற இடத்துல கேட்டை சாத்தினா தானே வண்டி இடையில காரு பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிற நேரத்தில் போயிட்டு இருக்கும்போது அந்த வண்டி பாட்டுக்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? மிகப்பெரிய விபத்துங்க. அது மிகப்பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த வண்டி கிளம்பி போயிட்டே இருக்குது. உடனே அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கொஞ்சம் அலர்ட் ஆகி என்ன பண்ணியிருக்காருன்னா டக்குன்னு அடுத்த கேட்டுக்கு ஃபோன் பண்ணி உடனே கேட்டை சாத்துங்கன்னு அடுத்த இடத்துல அடுத்த ஸ்டேஷன் சொன்னால் இப்படி சொல்ல போக இந்த வண்டி எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல. வண்டி 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் மனிதன் இப்படி ஏற முடியும்? இடையில ஏதாவது பாலங்கள் இரும்பை போட்டோன்னா வண்டி டிரைல் ஆயிடுச்சுன்னா அந்த பக்கம் ரயில் போக்குவரத்து 2 நாளைக்கு பாதிக்கப்பட்டுரும். பெரிய விஷயமாயிரும். இன்ஜின் காலி ஆயிரும். பல கோடி ரூபா பிரமாணம்ல இன்ஜின் போயிடும், கோச்
கோச்சு போயிடும், எல்லாமே போயிடும். அதனால பிளான் பண்ணி இங்கிலீஷ் படம் மாதிரி வேலை பார்த்துருக்காங்க. காலையில் ஒரு 7:40க்கு இந்த வண்டி கிளம்பியிருக்கு. இந்த மாதிரி இப்போ அந்த காட்சியை முதல்ல பார்த்துருங்க எப்படி போகுதுன்னு. இது இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இதுதான் அந்த ட்ரெயின் போயிட்டுருக்கு. அது ரியல் ட்ரெயின் இதுதான் போயிட்டுருக்கதை இடையில வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. அங்கே உள்ள ஆட்கள் வந்து இந்த மாதிரி வண்டி வருதுன்னொடனே ஃபோனில் எடுத்த வீடியோ தான் இது. ஸோ இந்த மாதிரி போயிருக்கு. அப்புறம் என்ன பண்ணால் அடுத்தடுத்த ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணி சொல்லி உடனே மண் மூட்டைகளை ரெடி பண்ணி டக்குன்னு இப்போ இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் வண்டி வந்துருச்சு இல்லையா, உடனே மண் மூட்டைகளை ரெடி பண்ணியிருக்காங்க. கட்டைகளை ரெடி பண்ணி அங்கங்கே போட்டு தடுத்து அந்த ட்ரெயினோட ஸ்பீடை குறைச்சிருக்காங்க. ஸ்பீடை குறைச்சி இப்படி வந்தால் ஒரே பதற்றம். ஏன்னா வந்து நீங்கள் வர்ற ட்ரெயினில் பின்னாடி வர ட்ரெயினில் நிறுத்திடலாம். எய்த்தாப்பில் வர ட்ரெயின் அந்த ட்ராக்கில் வராது, டபுள் ட்ராக்னா ஒரு ட்ராக்கில் இப்படி போகும், ஒரு ட்ராக்கில் இப்படி வரும். சிங்கிள் ட்ராக்காக இருந்தால் பெரிய ஆபத்து. எங்கேயாவது ஒரு வண்டி எய்த்தாப்பில் இன்னொரு ஸ்டேஷன் நிறுத்தியிருந்தால் கூட இது நேராக வந்து அடிச்சிருக்கும். ஸோ இப்படி பயங்கர பரபரப்பாக இருந்திருக்கு காலையில் பஞ்சாப் வரைக்கும். பஞ்சாப் கடைசியில் மாநிலம் அந்த ட்ரெயின் தாண்டி 70 கிலோமீட்டர் தாண்டி பஞ்சாப் மாநிலத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே உள்ளவர்கள் தெளிவானவர்கள், பஞ்சாபிகள் வந்து தெளிவானவர்கள். அவர்கள் உடனே என்ன பண்ணிட்டாங்க, வீரமானவர்கள் கூட அவர்கள் உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா ரயில்வே ஸ்டாஃப் எல்லாம் அங்கே இருக்க இப்போ அந்த ஸ்லீப்பர் கட்டை மாதிரி உள்ள கட்டைகள் அது இது மண் மூட்டையெல்லாம் போட்டு ட்ரெயினை நிறுத்திட்டாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா பஞ்சாபில் வந்து ஹோசிபிசி அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வண்டி வரும்போது மடக்கி நிறுத்திடுறாங்க. போட்டு அது ஸ்பீடை குறைச்சி 40 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் அப்படின்னு அந்த ஸ்டேஷன் கிட்ட வரும்போது மண் மூட்டைகளே இதையும் போட்டு வண்டியை நிறுத்திடுறாங்க. நிறுத்தினோடனே இது மீடியாவில் போச்சுன்னா பெரிய பரபரப்பாயிருன்னு சொல்லி உடனே அந்த கட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உடனே ஒரு டிரைவரை ஏற்றி ஸ்டேஷனுக்கு வண்டியை நகர்த்தி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அதுதான் இந்த காட்சியை பாருங்கள். இந்த வண்டி பாவம் எதுவும் தெரியாத மாதிரி அமைதியாக நிற்கிது. இப்படி ஒரு பரபரப்பு சம்பவம் இந்த உலகத்திலே நடந்து கிடையாது, இந்த நாட்டில் இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது. இவர் நம்ம சொல்லுவார்ல பாராளுமன்றத்தில், நேரு அப்படி பண்ணார், இந்திரா காந்தி அப்படி பண்ணாங்க, எது பண்ணாங்கன்னு. அந்த காலகட்டத்தில் கூட இப்படி நடந்தது கிடையாது. இப்படி ஆள் இல்லாமல் போயிருக்கு, ஒரு 1/2 கிலோமீட்டர் போய் நின்றுருக்கும், ரைட்டாக தடுத்து நிறுத்திடுவாங்க. ஆனால் 70 கிலோமீட்டர் ஆள் இல்லாமல் 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் 52 கோச்சு போயிருக்கு அப்படின்றது மிகப்பெரிய அதிசயம். இது ஜிக்கு மேலும் ஒரு சர்வதேச அளவில் பெரிய ஒரு மகுடத்தை சூட்டி மகுடத்தில் வைரக்கல்லை பொருத்தின மாதிரியான ஒரு விஷயந்தான் ஜி ஆட்சி காலத்தில் ரயில்வேயில் நடந்த இந்த மாபெரும் 70 கிலோமீட்டர் பயணம், ஆள் இல்லாத பயணம், டிரைவர் இல்லாமல் வண்டி ஓடுன்றது இது ஒரு ட்ரையலாக பார்த்துருக்காங்க. எனவே ஜி ஆட்சியில் என்னென்ன குத்தெல்லாம் நடந்திருக்கு. 3 ட்ரெயின் ஆக்சிடென்ட், 4 ட்ரெயின் ஆக்சிடென்ட், 7 ட்ரெயின் ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. இதில் இது ஒரு வினோதமான வித்தியாசமான ஒரு விஷயம். ஏன்னா ஜம்மு காஷ்மீர்னாலே ஜிக்கு ஏதோ ஒரு ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ட்ரெயின் அந்த மாதிரி ஒரு சதியை பண்ணியிருக்கு ஜிக்கு. சர்வதேச அளவில் ஒரே நாளில் ஜி பேர் மேலும் போயிருக்கு. ஆஹா, இந்தியாவில் இந்த மாதிரி ட்ரெயின் போயிருக்கு. இந்தியாவில் யார் ஆட்சி பண்ணுறாங்கன்னா ஜின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜியோட புகழ் உலகம் முழுவதும் மீண்டும் ரயில்வே துறையினால் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் உமாபதி கிருஷ்ணன், ஃபர்ஸ்ட் லைன்.